ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த குரூப் 1 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளைன்னு வந்து பார்த்தீங்கன்னா 27/4/2024 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 16 வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் டோட்டலாக 23 வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சிஸ் மொத்தம் 14 வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா டெப்யூட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 21 வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ரோல் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சிஸ் வந்து டோட்டலாக ஒரு வேகன்சிஸ் வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செவன்த் ரோல் என்ன பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சிஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கம்ப்ளீட்டடாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் கேண்டிடேட்ஸ் ப்ராசஸிங் பிஎல் டிகிரியில் படிச்சவங்களுக்கு வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலுக்கும் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் காலம் போட்டு கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு நேராக இருக்கிற அந்த டேப்லெட் காலமில் நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக வந்து நோட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த எக்ஸாமினேஷனுக்கான மார்க்ஸ் எவ்வளோ இருக்கும், டியூரேஷன் எவ்வளோ இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. டேப்லெட் காலம் போட்டு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4க்கான டியூரேஷன் மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுத போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேனட் ஐட்டம்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இந்த மொபைல் ஃபோனு, பேஜர் ஆர் எனி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஆர் ப்ரோக்ராமபிள் டிவைஸ் ஆர் ஸ்டோரேஜ் மீடியா லைக் பென் டிரைவ், ஸ்மார்ட் வாட்சஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ஹால்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேண்ட் ஐட்டம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் வார்னிங்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் கொடுத்தா வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தருவோம் அப்படின்னு சில பேர் எல்லாம் ஏமாற்றுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பொறுப்பேற்றுக்காது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பணம் கொடுத்தா வந்து இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ்லையும் சரி இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் சரி இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க. பணம் கொடுத்தா நம்ம வந்து ஜாப்ல சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுனா டைரெக்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோடைய அஃபிஷியல் வெப்சைட் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அந்த வெப்சைட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோடைய லிங்க் நான் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகேவா தான் நீங்கள் டைரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல டைரெக்டாக ஆன்லைனில் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ-சேவை மையத்திலேயோ கொடுங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்த இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.